அம்மாக்கே தெரியுது நம்ம டெய்லி ஐயமா தான் வைக்கணும். அதனால தானே அம்மா இப்படி சொல்லுது. இம்மா பாத்தியா எப்படி சொல்லேன்னு, நீ வைக்க குழம்பு கறியெல்லாம் ஐயமா இருக்குமா? சும்மா விளையாட்டுக்குன்னு சொல்லலான்னு பார்த்தா உடனே நடிச்சிடுவா. அவ தான் பெரிய இவா மாதிரி. சரி சண்டை போடாதீங்க, சாப்பிடுங்க. மத்தியான சாப்பாடு சாப்பிடாதே 3:30க்கு தான். செம்பல மனுஷன் முடிப்பானா? எந்த பக்கம் நார வாய வச்சு குடிச்சுன்னு தெரியல. அப்ப அது யாரு சொல்லணும்? நான் தானே சொல்லணும். 10 மணி வரைக்கும் பல்லம் தேய்க்க மாட்டா, குளிக்கவும் மாட்டா. நீ அதுலயே சும்மா குறியாட்டு இருப்பா. என்ன சொல்லியவா? 10 மணி வரைக்கும் குளிக்கவும் மாட்டா, பல்லு தேய்க்கவும் மாட்டேன்னு நீ கண்டியாட்டி. அந்த பல்லே தேய்க்க மாட்டேல்ல, என்னோட செம்பு எதுக்கு எடுத்து குடிச்சா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒரு விக்கல போட்டு நான் கோரிட்டு அந்த தண்ணியும் குடிச்சு படம் காட்டிட்டு இருக்கா. எம்மா பாத்துக்க, நான் ஒரு வார்த்தை கூட பேசல. அவ எப்படி என்ன திட்டியான்னு பாரு. ஏற்கனவே அவங்க 2 பேருக்கு மேலயே நான் கோவத்துல இருக்கேன். எவ்வளவு ஃபர்ஸ்ட் அடி வாங்குவான்னு தெரியாது. ஆமா, எனக்கே தெரியாது, உனக்கே தெரியாதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கா. அப்ப எதுக்கு என்ன மட்டும் சொல்லியா? மணி, உனக்கு ஒரு தூராட்ட ஆயி வச்சு என்ன மாட்டா. அம்மா இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாமா. ஒரு பெரம்பு எடுத்து கையில கால்ல அடி போட்டு சொல்லுமா, அப்பதான் அவ கேப்பா. நீ ஒரு வார்த்தை சொல்ல உள்ள இவ எத்தனை வார்த்தை சொல்லியானே. இப்பவே இவள கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க. இப்பவே இப்படி போறா, அடுத்து வளர்ந்த அப்புறம் பிடிக்கவே முடியாது இவள. இப்படி ஒரு அரக்கிட்ட வந்து பிறந்து தொலைஞ்சிட்ட. ராணியக்கா, ஏ ராணியக்கா, எக்கா என்னக்கா சாப்பிடுறிய? வரம்பு மீன் கறி தானே வாங்கிட்டு வந்தீங்க, இப்ப என்ன சாம்பார் வச்சிருக்கீங்க? வேண்டாங்க, மீன் கறினா தான் கொஞ்சம் ஆசைப்படுவேன். சாம்பார் எல்லாம் எனக்கு பிடிக்கவே செய்யாது. பாருங்கக்கா எப்படி சொல்லியாங்கன்னு. முன்னாடியே சொன்னேன்லக்கா, அறுவடை நடக்குதுன்னு. மாதிரி இருக்குல்ல, கொஞ்சோண்டு வாங்கலாம், வயல் வரைக்கும் நடந்து போயிட்டு வருவோம். வாங்க போவோம். எங்க போகுது? ஏக்கா நீங்க தானேக்கா சொன்னீங்க அறுவடை நடக்குதுன்னு, வா போவோம்னு. தாயே, நீ ஒண்ணு வர வேண்டாமா? நானும் ராணியக்காவும் போயிட்டு வருவோம். நீ இங்கே இரு. ஏக்கா பாருங்கக்கா எப்படி சொல்லியானு. அங்க வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணி இருப்பா. சரி அங்க வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், வேலை தான் செய்வேன். நீ வேலை செய்ய ஆளுவலே வேலை செய்யாத மாதிரி ஆக்கிடுவா. வருவேன், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வீடு வாசல்னே கிடையாதா? நான் வருவேன், அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்ப வசந்தி அக்காலையும் உமாவையும் கூட்டிட்டு வருவேன். பாருங்கக்கா எப்படி சொல்லியானு. இவங்க 3 பேரை வந்தா வேலை செய்யவா விடுவாங்க? சரி வரட்டு லட்சுமி, ஆளு என்னன்னானே அவங்க வராங்க, வரட்டு. சரிக்கா, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வந்துருங்கக்கா. சாப்பிட்டுட்டு வந்துருவேன்.
என்னம்மா சொன்னியா இல்லையா? வசந்தி அக்காவை காணும், இவ்வளவு நேரம் ஆச்சுல்ல? சொன்னேன் சின்ன பொண்ணு, கதனாலே அது ஓடி வருமே. இவ்வளவு நேரம் ஆகு. இன்னும் வராவ. என்ன சின்ன பொண்ணு இங்க வந்து நிக்கிறியா? நான் வீட்டுக்கு கிட்டலாம் தேடிட்டு கிடந்தேன். ஆமாக்கா, அங்க நின்னா என் மாமியாரி எங்க போறான்னு கேட்கும். அதனால தான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். சரி சொல்லு, என்ன விஷயம்? ஏக்கா, லட்சுமி அக்காக்கு அறுவடைய, நம்ம அங்க போமா? நான் வரலமா. அவங்க சாக்கு சாக்கா அங்க தூக்கி போடுவாங்க, நம்ம இருந்து பண்டுவோம் பார்க்கணுமா? எக்கா வாங்கக்கா, அங்க போனா எதுக்காவது செலவு பட இல்ல அப்படின்னு சொல்லுதியா? சரி அப்ப வாரேன். உமாலோ, அவளோட ஓட்டத்தை பாத்தீங்களா? பணம்னு சொன்னோன்னு எப்படி பறக்கியாவ. சின்ன பொண்ணு வா. ஏக்கா லட்சுமி அக்கா, கவலைப்படாதீங்கக்கா, வேலைக்கு ஆள் இல்லைன்னு தானே எங்களை எல்லாம் கூப்பிடுறீங்க. கவலைப்படாதீங்க, நீங்க இருக்கனாதான் எனக்கு கவலை. கொஞ்ச நேரம் போங்கம்மா, உங்களோட வேலையை மட்டும் முடிச்சிட்டு வந்துறியோம். லட்சுமி திட்டாத லட்சுமி, ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா அடுத்து சீக்கிரமா முடிஞ்சிடல. அங்க வந்து என்னாவது செய்யட்டக்கா, அப்ப இருக்கு அவளுக்கு. என்ன பண்ணும் இவ? எதுக்கு நம்மள வர வேண்டாம்னு சொல்லியா தெரியுமா? டெய்லி அரிசி இல்ல, அது இல்ல இது இல்லன்னு படம் காட்டுவாள்ல. இன்னைக்கு அரிசி எடுக்க போகும்போது நம்ம எல்லாத்தையும் கணக்கு போட்டுருவாள்ல, அதை இப்படி சொல்லிட்டு வரா பாரு. உமா வாங்க. லட்சுமி அக்காக்கு மூஞ்சில சிரிப்பு வருது பாத்தீங்களா? நல்லா சந்தோஷமா இருக்கியா போல. ஆமாக்கா, எப்படியோ ஒரு 10-20 மூட்டை வீட்டுக்கு வரதானே செய்யும். ஆமா, இவ கண்டா 10-20 மூட்டை வருதா? 10-20 மூட்டை வந்து எங்க வீட்ல வச்சு பாரு, ஒரு மூட்டை கூட எங்களுக்கு வராது. இதுக்கு தாங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இவளோட ஏத்த கூடாதுன்னு. அம்மா எதுக்கு இப்படி கோவறிய? சும்மா தானே சொன்னா. அரணுனா வாங்க. உள்ள யார்கிட்ட பச்சை மக்களானே தெரியவா. அம்மாளோ எப்படி சொல்லியா பாத்தியா? நம்ம கச்சை முடிச்சிட்டு தெரியாம அவ காத்தவே எதுக்கு கடிச்சிட்டு இருக்கியா? என்ன இருந்தாலும் எந்த சொல்லு. சும்மா சந்தோஷமா தானேக்கா பேசிட்டு வர. நீங்க போங்க, நாங்க வரோம். உங்களுக்கு 10-20 மூட்டை வந்தா எங்களுக்கா கொடுக்க போறியா? நீங்க தானே வைப்பீங்க. அதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷமாட்டு தான் இருக்கும். இந்த மாசம் ஒரு வீடு வைப்பீங்க, அடுத்து பங்களா வைப்பீங்க, அடுத்து கால்ல எல்லாத்தையும் செயின் அது இதெல்லாம் போட்டுட்டு நடப்பீங்க. அப்படிதானே சின்ன பொண்ணு? ஏக்கா சின்ன பொண்ணு வரம்பளே சிரிச்சிட்டு வந்தா. உங்களை பத்தி நல்லதாட்டெல்லாம் சொன்னா. ஏக்கா, நான் ஒண்ணுமே சொல்லலக்கா, இவங்க போய் சொல்லியாங்க. ஆமா, நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டா. நல்லவா அம்மா, உங்கள்ட்ட 3 பேர்ட்டே இப்பமா ஒண்ணு சொல்லியா? நீங்க வேலையே செய்ய வேண்டாம். அங்க போங்கம்மா, நான் சம்பளத்தை வேணா தாரேன். நீங்க போங்க உங்களோட வீட்டுக்கு. லட்சுமி கோவப்படாத லட்சுமி, நல்லா ஆளுமா கோவப்படுவாங்க. பாருங்க எப்படி சொல்லியானு. இந்த மாசம் வீடு கட்டணும், அடுத்த மாசம் பங்களா கட்டணும், அடுத்து காது அது இதுல எல்லாம் செயின் போட்டுட்டு நடப்பணும். சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருப்பாளுவா லட்சுமி. 3 லட்சம் ரூபாய் எனக்கு வட்டி இருக்குங்க, அதை இன்ன வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கேன். வயலை நம்பிதாங்க நான் வட்டியே எடுத்தேன், அதை இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த அறுவடை முடிஞ்ச உடனே எல்லா வட்டியும் அவனுக்கு தான் கொடுக்கணும். இதுல நான் செயின் போடுவானே, கால்ல கம்மல் குத்துவானே சொல்லியாக்க. சரி சும்மா சொல்லிதானோ, வா போவோம். வசந்தி அக்கா, நான் உங்கள்ட்ட எப்பக்கா சொன்னேன் அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு? சும்மா காமெடி. ஏங்க, இனிமேலே காமெடி செருப்படின்னு சொன்னீங்க. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு ஒரு 4 முடி இருக்குல்ல, அப்படியே 2 முடியையும் பிடிச்சி கொறக்கிட்டு வீசிருவேன். எப்படி வீசுவேன்? கரெக்ட். வாங்க. போர் தான் அடிக்குது. சரி, லட்சுமி அக்காட்ட கொஞ்சம் விளையாட்டு காட்டும். ஏ பரட்ட, உனக்கு புத்தி வர மாட்டேங்குதா? உங்கள 3 பேரை விழிச்சதுக்கு நான் வீட்லயே இருந்துறேன். நம்ம அழகா பண்ணியே, நாங்களா பண்ணட்டா? சரிக்கா, ஃபர்ஸ்ட் நான் பண்ணியே. நம்மளும் போவா. ஏ உமா, கையை விட்டுட்டு கீழே இறங்குடி. ஏன் வசந்தி அக்கா காலை விடுங்க. அம்மா கொல்லி அலுவலே, போங்கம்மா எல்லாரும். மரத்துல போய் தொங்க வாழ்வான்னு பார்த்தா என்னோட காலில் பிடிச்சி தொங்கிட்டு கிடக்காளுவ. எப்படி சொல்லியா பாத்தியா? ஆமாக்கா, நானும் அங்கே கடந்த அவங்க தூக்கி எழுப்பி விடுவாவன்னு அப்படியே சவுட்டி தள்ளிட்டாவ. இப்ப ஏன் தெரியுமா இவ இப்படி பண்ணியா? அவளுக்கு வீட்டுல 20-10 மூட்டை வரும். ஆனா அவ நம்மள்ட்ட சொல்லுவா 5 மூட்டை தான்க்கா வந்துடவே செஞ்சு இதை வச்சு ஏனத்த பண்ண இப்படின்னு இழுப்பா. இப்ப நம்மள்ட்ட எதுக்கு தெரியுமா இவ கோவமாட்டு இருக்கா? நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சிருவோம்ல, அதனாலதான் நம்மள காண விடாம இப்படி பண்ணியா. இதான் நம்மளுக்கு மேல இப்படி கோவமாட்டு இருக்கா. ராணியக்கா, இல்ல உங்களுக்கு இருக்கக்கு என்ன சந்தோஷமா இருக்குல்லக்கா. வா, நம்மளுக்கு வழி வர தெரியாது. வா, நம்ம போயிடுவோம். அவ்வளோ பரட்டால சின்ன பொண்ணு வா. லட்சுமி, இதான் லட்சுமி உனக்கு? இல்லக்கா, எங்களுக்கு அதங்க தள்ளி இருக்கு. வாங்க போவோம். சின்ன பொண்ணு பாத்தியா, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இவங்களுக்கு தான் ஒரு ஓட்ட வீடுல ஒரு 4 மாடையும் போட்டு விற்கியாங்க. அதுக்கிட்டே பால் எடுத்துட்டு கொஞ்ச நாள் ஆனோன்னா மாடை வித்து பைசா அடிக்காங்க. எல்லாம் அவங்களோட வயல் தானே. ஆனா நம்மளுக்கு ஒரு நாய்க்குட்டின் கூடு கூட இல்ல. ஆமா, உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. நீங்க என்னைக்கு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவீங்க. இந்த அண்ணே டெய்லி 1 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபான்னு கொண்டு தருவாங்கல்ல, அதுக்கு ஒரு பங்களா வைக்க வேண்டியதானே. ஒண்ணு இல்லையா? ஒன்னும் எல்லாத்தையும் பேங்க்ல கொண்டு அடுக்குவீங்களா? காணோம். பாத்தியா எப்படி சொல்லிட்டு போறான்னு. நான் பேங்க்ல கொண்டு அடுக்குவேன். ஆமாக்கா, ஏதோ நம்மளும் 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா